ஆமாய்யா. நைட் லேட்டா தான் 12 ஆயிருச்சு வர்றதுக்கு. சரி. தூங்கி ம். அப்புறம் பார்த்தேன். நீங்க அனுப்பிச்சதெல்லாம் பார்த்தேன். அது ஒரு கருப்பு வெள்ளை எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 4, 5 எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்க. அது போதும். அதுதான் வடிவம். அதுதான் நைட்ரஜன், அதாவது நியூட்ரான் புரோட்டானா மாறுது, எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் வந்து ஆன்டி ம். நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது. ஆ, ம். அப்புறம் வந்து காமா ஃபோட்டான், அதுதான் காமா ஃபோட்டான் தான் நமக்கு எனர்ஜி. இப்போ சூரியன்லேருந்து ஃபோட்டான் ம். இல்லையா, ஆமாய்யா. அதே தான் இங்கே வருது. ம். அது ம். அது நம்ம மேலே படுது, எந்த பாதிப்பும் பண்ணுறதில்ல. சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஃபோட்டான் நம்ம மேலே படுது இல்லையா, நம்ம எந்த பாதிப்பும் வர்றதில்ல. ஆமாய்யா. ஆமாம். ஆனால் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ல இருந்து வர்றது ஆளை கொண்டு போகணும். நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். ஆமா. ஆள ஆ, கொண்டுட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு. ஆமா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட், அது வெளிய வர்றது. அது அது ஆர்பிட் வெளியிருந்து வர்றது. நம்ம வந்து சென்ட்ரல்லேருந்து வருது. நமக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரான், புரோட்டான் ம். நடுவுல இருந்து அது அது சென்டர் ஆஃப் மேக்னெட்ன்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் மேக்னெட். ஓகேண்ணே. மேக்னெட் எல்லாமே மேக்னெட் தான். இது பேரா மேக்னெட் தான். இது வந்து பாரா மேக்னெட்டும், டயா மேக்னெட்டும் அடிப்படையா கொண்டது. இப்ப அந்த புது தியரி ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அதான் அதான் பேராமேக் அதாவது இலைக்குள்ளார வந்துட்டு பேராமேக்னெட் நடக்குது. வெளிய அது வந்து வந்து டயா மேக்னெட். உறிஞ்சுது. வெளியில வந்து டயமேக்னெட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா விளக்கு ஏங்க, விசை பண்றதால. நாம கிட்டத்தட்ட 2 வருஷமா இத பத்தி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட. ஐயா நீங்க இது ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. பேராமேக்னெட் டயமேக்னெட்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இது. அதே தான். அதத்தான் இப்ப புடிச்சேன் நானு. ம். இதுல எப்படி நடக்குதுன்னா, நம்ம எதிர்காலத்துல செய்ய வேண்டிய உப்புக்கள், இப்ப நம்ம கடையில கிடைக்கிற உப்பு வச்சு, இப்ப கடையில கிடைக்கிற பேட்டரி வச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? ம். 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 அது தற்காலிகமான கதிர்வீச்சு. ம். அதிலேயே நாம் நிரூபிச்சுட்டோம். இது வந்து பீட்டா டீக்கல நடக்குது அப்படின்னு நிரூபிச்சுட்டோம். இதே மாரி அமெரிக்காவுல செஞ்சிருக்காங்க. அமெரிக்கால ம். அவங்க வந்து ம். பார்த்தீங்கன்னா, புளூட்டோனியத்த வச்சு செஞ்சிருக்காங்க. புளூட்டோனியம். அத வச்சு இப்ப வயேஜர்ன்னு ஒண்ணு விண்வெளியில போயிட்டு இருக்கு. வயோஜர். பயோசார். ஆமா. வயோஜர்ங்கிற சேட்டலைட் போயிட்டு இருக்கு. அது 20 வருஷம் பயணம் பண்ணிட்டு இருக்கு. 20 வருஷம் இப்ப எலக்ட்ரிக் எங்கிருந்து எடுக்குன்னு இந்த புளூட்டோனியம் வந்து புளூட்டோனியத்த வச்சு என்ன பண்றாங்க, தெர்மல், அது வந்து ரேடியோ ஐசோடோபிக் தெர்மல்னு பேரு. ரேடியோ ஐசோடோப் தெர்மல். ம். அந்த புளூட்டோனியம் வந்து கடுமையான கதிர்வீச்சு உடையது. புளூட்டோனியம். அத வச்சு அனுப்புறாங்க. அது வந்து ஆல்ஃபாங்கிற கதிர்வீச்சு ம். அடிப்படையா கொண்டது. ஆல்ஃபாங்கிற கதிர் அடிப்படையா கொண்டது. ஆல்ஃபா, பீட்டா. ஆல்ஃபா ம். ஆல்ஃபா ரே. நம்மளது வந்து பீட்டா ரே. ம். ம். நம்மளது பீட்டா ரே வந்து தூரியத்துல இருக்குது. தூரியத்துல பீட்டா ரே. அதனால தான் அது ம். 1400 கோடி ஆண்டு ஆகுது. சரி, அது இருக்கட்டும். இப்ப ம். அமெரிக்காக்காரன் ஏற்கனவே அனுப்பிச்சுட்டான். அமெரிக்காரன் ம். அனுப்பிச்சுட்டான். இப்ப ம். செவ்வாய், மார்ஸ் ரோவருக்கும் அதுதான் அதுதான் வந்து இந்த புளூட்டோனியம் பேஸ்டு தான் அந்த ஜெனரேட்டர். அது வந்து ஹீட்டு, அப்பவே எலக்ட்ரிசிட்டி வந்துரும். சரியா? ஆனா அது ம். ஆபத்துடையது. ஆல்ஃபா உடையது, ஆபத்துடையது. புளூட்டோனியம் படுமையாக பயங்கரமானது. அதே மாரி ம். மார்ஸ் ரோவரும் அப்படித்தான். அப்புறம் காசினின்னு ஒண்ணு அனுப்பிச்சேன். காசினி. இது எல்லாமே வந்து பல ம். ஆண்டுகள் செவ்வாயில வேலை செஞ்சுட்டு இருக்குது. ம். ரோவர் இதெல்லாம் போய் நான் 7, 8 வருஷம், அதுக்குள்ள மின்சாரம் எங்க இருந்து வருதுன்னா இந்த புளூட்டோனியம் தான். ம். இதைத்தான் நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ம். இதைத்தான் நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம வந்து அதே டெக்னிக்கல பயன்படுத்தி நாம என்ன பண்றோம், ம். சூரியத்தை எதிர்காலத்துல பயன்படுத்துறோம். இப்ப நம்ம பயன்படுத்துறது இல்ல. நம்ம எதிர்காலத்துல என்ன ம். செய்ய போறோம், நாமளே தீர்வு குடுக்குறோம். ம். அத ஓரமா வச்சுடுங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த தூரியம் கிடக்குறதுல அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப ம். நாம வச்சிருக்கிற இப்ப கடையில வாங்குற அந்த எவரெடி பேட்டரி, அது அல்கலைன் பேட்டரி. ஆ ம். அதுக்கு பேர் அல்கலைன் பேட்டரி, டபுள் ஏ பேட்டரி. நம்ம 2 சேர்த்துனா 3 வோல்ட் வரும். ம். எதுக்கு 3 வோல்ட்னா, எல்இடி எரிவதற்கு 3 வோல்ட் வேணும். அதான் விஷயமே. நமக்கு வந்து இது ம். பீட்டா டீங்கிறது நடக்குது அப்படிங்கிறதுக்காக எல்இடி வேணும். பீட்டா டீக்கு மின்சாரம் எடுக்க முடியும். பீட்டா டீக்கிறது யாரும் மின்சாரம் இதுவரைக்கும் எடுத்தது கிடையாது. ம். ம். முடியாது எடுக்க. முடியாது. அது வந்து இப்ப சாதாரண கடற்கரை. நீங்க கால் கடியில கூட இப்ப காலு, மண்ணு எங்க ஆறு, குளம் எங்க எங்க கருப்பா மின்னுதோ அதெல்லாம் பீட்டா டீக்கே தான். ஓ! கருப்பு மணல் கடந்தாவே அது பீட்டா டீக்கே தான். அதுல பார்த்தீங்கன்னா யுரேனியம் இருக்கும். அப்புறம் ம். யுரேனியம் இருக்கும், புளூட்டோனியம் இருக்கும், தோரியம் இருக்கும். இதெல்லாம் வந்து ம். ஒரு சாதாரண ஒரு கொசுவு கூட கொள்ளாது. ம். ம். அதத்தான் நம்ம சாப்பிடுறோம். அது வாழை மரம், தென்னை மரம் எல்லாத்துலயும் இந்த மண் இருக்கு, உப்பு சத்து எல்லாத்துலயும் இருக்கும். அதை செறிவூட்டப்படுகின்ற பொழுதுதான் அது கடுமையான இதா மாறுதுன்னா, இப்ப யுரேனியம்னா உடனே யுரேனியம் கட்டி கட்டியே அப்படி கிடக்குது. சுண்ணாம்பு கட்டி மாரி வெட்டி எடுத்துட்டு வரல. நிலக்கரி மாரி வெட்டி எடுக்கலாம். அப்படிலாம் கிடையாது.
ஒரு டன்னை ம். சுத்தம் பண்ணி எடுத்தா, ஒரு டன்னுன்னா ஒரு மலையிலே குடைஞ்சு எடுக்கணும். ஒரு டன் எடுத்தோம்னா, அதுல வந்து ம். 0.7 கிராம் தான் கிடைக்கும். ஓ! 1000 கிலோவ நீ சுத்தப்படுத்தீங்கன்னா 0.7 கிராம். என்னது? 0.7. 1 கிராம் கூட கிடையாது. ம், ம், ம். 1000 கிலோ எங்க? வெறும் 1 கிராம் எங்க? அப்ப அவ்வளோ மலைய காலி பண்றான்னா, இந்த இதுக்காக தான் இப்படி காலி பண்றானுங்க ஆமா, மலைய. ஆமா. 1 டன்னுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 1000 கிலோ. ம். புரியுதுங்க. 1000 கிலோ எங்க? ஒரே 1 கிராம் எங்க? பல லட்சம் மடங்கு சிறுது. என்னது? பல லட்சம் மடங்கு. ஆ. ஏன்னா அப்ப அந்த 1 டன்ன சுத்தம் பண்ணா 0.7 கிராம் வரும். அந்த 0.7 கிராம் தான் யுரேனியம். அதுவும் செறிவூட்டப்படணும். அதுல யுரேனியம் 235ன்னு சொல்லுவாங்க. அத வந்து ம். ஸ்லோ நியூட்ரான வச்சு அது வந்து செதஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஆடிட்டே ம். இருக்கும். கீழ விழுகிறேன், கீழ விழுகிறேன்னு. லேசா உஃப்ன்னு ஊதுனா கீழ விழுந்துரும். அத வந்து ம். மெதுவான எலக்ட்ரான வச்சு தள்ளுவாங்க. மெதுவான நியூட்ரான வச்சு தள்ளுவாங்க. மெதுவான நியூட்ரான் அந்த மெதுவான நியூட்ரான வச்சு தள்ள வேண்டும்னு கண்டுபிடிச்சதே வந்து லிசா மெய்ட்னர் தான். எந்த அறிவாளிக்கும் அந்த வேலை செய்யல. அஃப்ன்னு ஊதுனோனே ம். காக்காய், பனம்பழம் அப்படியே ஆடிட்டே இருக்கும். பழுத்து ம். கண் நிக்கும். அந்த நேரத்துல ஒரு குருவியே காக்காய் வந்ததுன்னா, டப்புன்னு கீழ விழுந்துரும். ம். அந்த மாரி சரிஞ்சு ம். குடுக்குறப்போ, அந்த மெல்ல உட்கார்ந்தா போதுமானது. அதே பச்சையா இருக்கிற பனம்பழம், பச்சையா இருக்கிற நுங்கல வந்து அருவாளை வெட்டினா கூட வெட்ட முடியாது. அவ்வளோ பயங்கர பிடிமானமா இருக்குது. சரியா? நுங்கு காய். ம். ம். சரி. அப்ப இதுதான் அந்த லிசா மெய்ட்னர் கணக்கு போட்டு, பனிக்கட்டி உடைக்கிறதுக்கு சுத்தியல் தேவையில்ல. படிக்கணிக்கு ம். பனிக்கட்டிய கரைக்கணும், பனிக்கட்டிய வெட்டணுமா, லேசான ஒரு சுடு தண்ணி இருந்தா போதும், பனிக்கட்டி 2ஆ பொளந்துரும்னு அந்த ஐடியா போட்டு கண்டுபிடிச்சு எழுதுனாங்க. அது இருக்கட்டும். ம். இப்போ நாம இந்த கடையில விக்கிற எவரிடே பேட்டரி வச்சு என்ன பண்றோம்னா, இது தற்காலிகமாக அ 6 நாள் ஒரு 2 எல்இடி வந்து எப்படி எடுத்தாலும் 6 நாளைக்கு மேல எரியாது. அதிலே 6 ஆம்பியர் காலியாயிரும். இப்ப நாம 100 ம். நாள், 130 நாள், 120 200 நாள் வரைக்கும் ஒற்றை எல்இடி எரிஞ்சதுன்னா 200 நாள் போயிரும். இரட்டை எல்இடி ம். எரிஞ்சுச்சுன்னா 70 நாள் வரும். 70 நாள் வரும். அதுக்கப்புறம் ஒற்றை எல்இடி. எப்படி பார்த்தாலும் 70 ஆம்பியர் நமக்கு வெளிய வந்துரும். எத்தன ஆம்பியர்? 70 ஆம்பியர். ம். ஆனா பேட்டரியில மொத்தமா இருக்கிறது 6 ஆம்பியர் தான். ம். எல்இடி செஞ்சு பார்த்தாங்கம்மா. அவங்க வந்து 18 எல்இடிய வந்து அ அவங்க இங்கிலாந்துல செஞ்சு பார்த்தாங்க அறையில. அவனா அந்த ம். 3 வோல்ட் தான் குடுத்தாங்க. பேரலல் கனெக்ஷன்ல. பிரெட் போர்டுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? சின்ன சின்ன ஓட்டை ஓட்டையா இருக்கும். பிரெட் மாரி ஓட்டை இருக்கும். அது பிரெட் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ம். 18 எல்இடி வரிசைய வச்சு, அது வந்து பேரலல்லா பிளஸ் பேரலல்லா அ அ வச்சு, ஒரே நேரத்துல ம். 18 இது அதுலருந்து இது பண்றாங்க. பண்ணி முடிச்சுட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தனித்தனியா பண்ணி பார்த்துட்டு கடைசியில தான் அப்ப அப்படி 8 நாள்ல எ 8 நாள்ல 9, 8 9 72 ஆம்பியர் வெளிய வந்தது. ம். ஏங்க 3 வோல்ட் வச்சு 18 எல்இடி எரிக்க முடியுமா? சாதாரணமா. 1 மணி நேரம் ம்ஹ்ம். முடியாது. என்னது? 1 மணி நேரத்துல. அது ஒயிட் எல்இடி. ம். உறிஞ்சி எடுத்துரும். பயங்கர ஹீட் ஆயிரும். பயங்கர ஹீட் ஆயி வெந்து பேட்டரி டவுன் ஆயிரும். ஆ ம். எல்இடி எரியாது. பயங்கர சூடு. வச்ச உடனே சொய்யின்னு சூடாயிரும். என்னது? வச்சோனே சொய்யின்னு சூடாயிரும். ஆமா. எலக்ட்ரான் நகருது இல்லையா? எலக்ட்ரான் நகர்றப்ப ஃப்ரிக்ஷன் உண்டாயி, அந்த ம். கெமிக்கலே ஃபெயிலியர் ஆயிரும். பேட்டரியில இருக்கிற கெமிக்கல் இருக்கு இல்லையா? அது ஜாம் ஆயிருது. இறுகி அதே ஜாம் ஆயி அப்ப அது அதே அதிகமா 1 மணி நேரம், 2 மணி நேரம் சூடு வர வர நின்னு போயிரும். அதான் இந்த ஃப்ரிக்ஷன் லாஸ். அதாவது I ஸ்கொயர்ட் R வந்துரும். ம். அ ம். Iங்கிறது மின்னோட்டம். அவ்வளவுதான். ஆம்பியர் தான் சொல்லுவோம். I ஸ்கொயர்ட் R இஸ் ஈக்குவல் டூ அ இஸ் 0. ஈக்குவல் டூ லாஸ். ம். ஐ ஸ்கொயர்ட் ஆர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம செய்யறது ம். ஐ ஸ்கொயர்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 0. இதுதான் வந்து இந்த பேராமேக்னெட்டும் டயாமேக்னெட்டுக்கு இந்த பேராமேக்னெட், டயாமேக்னெட் நாம இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த இடத்துல ம். மிதக்கிறதான் டயாமேக்னெட். பேராமேக்னெட்டுங்கிறது நம்ம ம். அந்த பேட்டரிக்குள்ள இருக்கிற கடையில விக்கிற பேட்டரியில இருக்கிற பொட்டாசியம், அப்புறம் வந்து பொட்டாசியம், கிராஃபைட்டு, அப்புறம் வந்து கிராஃபைட். அமோனியம் குளோரைடு இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது உள்ள இருக்கிற பேராமேக்னெட் அந்த இது பேராமேக்னெட் உப்புக்கள். இந்த உயிர் உப்புக்கள். அது வந்து பயோ ம். சால்ட்ன்னு ம். சொல்லுவாங்க. ஆனா பயோ செராமிக் பயோசார். சால்ட், பயோ சால்ட் அவ்வளோதான். இந்த இந்த பொட்டாசியம், ம். சோடியம் எல்லாமே தாவரத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 20க்கு மேல உப்பு இருக்கு. சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம், ஃபெரைட், அலுமினியம் எல்லாமே த யுரேனியம் கூட இருக்குது. யுரேனியம் பார்ட்டிகள், லித்தியம். ம். லித்தியம் வந்து கொத்துமல்லில நெறைய இருக்கு. லித்தியம் இருக்கு இல்லையா? கொத்துமல்லில நெறைய இருக்கு. கொத்துமல்லி. சாப்பிடுற கொத்துமல்லி. ம். ம். இதெல்லாம் வந்து பேராமேக்னெட்டா எல்லாம் நானோ பார்ட்டிகளா இருக்கும். என்னது?
நானோ பார்ட்டிகல்ஸ். அதுல இருந்து நீங்க நேரடியா மெட்டல் அலுமினியத்தை எடுக்க முடியும். இப்ப என்னென்ன மெட்டல் சொல்றீங்களோ அது நானும் இப்ப அது வந்து மெட்டல் ஆக்சைடா இருக்கும். நேரடியா மெட்டலா இருக்காது. மெட்டல் ஆக்சைடா இருக்கும். மெட்டல் ஆக்சைடா மாறி ம். பாராமேக்னெட்டா மாறிடும். அந்த வெளிய இருக்கிற இலையினுடைய கட்டமைப்பு தான் டயாமேக்னெட்டிக். அப்ப இழுபறி இது வந்து ம். தள்ளும் இழுக்கும். இப்படி இருக்கிறப்ப தான் அந்த கவர்ச்சி ஏற்பட்டு உள்ள எல்லா வகையான பரிணாம மாற்றம் நடக்குது. நம்ம உடம்பும் அப்படித்தான் இயங்குகிறது. ம். இந்த வாயு ருசியெல்லாம் வந்து ம ம ம இயற்கை நம்மள குடுத்து ஏமாத்துனது தான். இப்போ ம். வயதுக்கு ம். மேல பசி இல்லாம இயற்கை பண்ணலாம் இல்லையா? ம். ஒரு 16 வயசு வரைக்கும் பசி இருக்கணும். எப்படி நம்ம மரபணுக்குள்ள மாறுச்சு இல்ல, ஒட்டுக்குடலுக்கு வேலை இல்லாத மாரி, 16 வயசுக்கு மேல ம். நீர் சுரக்காத மாரி இயற்கை செட்டப் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆமாங்க. ஏன் அது செய்யல? இப்ப சாப்பிட்டு தான் அப்படி பண்ணியிருக்குது. தாவரம் அது கரெக்டா பண்ணுது அது. ஆ ஒட்டுக்குடல் வேலை இல்ல. முதுகு இந்த வால் ம். வால் வால் போயிடுது. நமக்கு வந்து அந்த குரங்கா இருக்கிறப்ப வால் குரங்கா இருக்கிறப்ப வால் இருந்தது. அதுக்கப்புறம் வால் இல்லா குரங்கு ஆமா. இருந்தது. அதுக்கப்புறம் மனுஷன் அதுலருந்து ம். மாறுறப்போ ஜீரண நீர் உள்ள இருக்கிற அந்த ஒட்டுக்குடல் தேவையில்லாம போச்சு. இந்த மாரி இயற்கை ம். ஏன் பண்ணலைன்னா, இயற்கை முயற்சியில தான் அந்த விதிய வெல்லணும்னு வைக்குது. இயற்கையே முயற்சி பண்ணி அந்த இது விதிய ஜீரண வைக்குது நீர் வந்துட்டு. மேல்நிலை அடையறதுக்கு. மேல்நிலை 8ஆம் வகுப்பு நீங்க போயாகணும். நமக்கு இயற்கையாவே 8 நிலை ம். ம். இயற்கையாகவே 8 நிலை இருக்குது. இயற்கையாகவே 8 நிலை இருக்குது. அதனால தான் 6ஆம் அறிவ மட்டும் வளர்த்து விட்டுரும். 7ஆம் அறிவு மனதா ம். வச்சுக்கும். அந்த மனதை வைத்துக் கொண்டு தான் முடிவு பண்ணணும். அந்த 6ஆம் அறிவ இயற்கையா வளர்த்து விட்டுரும். அந்த 6ஆம் அறிவு எதுக்குன்னா, கேள்வி கேட்கறது. கேள்வி பகுத்தறிவு, பகுத்தாய்வு அந்த பண்றது. அது யாரும் இந்த ந இப்ப உதாரணத்துக்கு அ இயற்கை உணவு யாரும் சாப்பிட மாட்டானுங்க. இந்த செயற்கையான செத்துப்போன உணவு தான் இறைச்சியோ, அது ஏதோ ஒண்ணு சமைச்சு திங்கிறது. சமைச்சு திங்கிறது ஒரு 2,00,000 ஆண்டுகளா இருக்கலாம். ம். ம். அங்க சமைச்சு திங்கிறப்ப தான் உடம்பு அழுகி போகுது. ரத்தம் அழுகி போகுது. அப்ப சமைச்சு சாப்பிடுறது அழுகி போகுதுன்னா, நாம சுத்தம் பண்றதுக்கு சாப்பிடுறோம். ஏன்னா சுத்தம் பண்றது என்னது? உங்களுக்கு என்ன பண்ணி சுத்தம் பண்றதுக்கு அத இடையில நம்ம நீர் பயிற்சி பண்ணி 6 மணி நேரம் கழிச்சு, 7 மணி நேரம் கழிச்சு தான் நான் சாப்பிடுறோம். அது 6 மணி நேரம் நீர் அதுவும் பயிற்சி பண்ணி அழுகுன சாப்பிடணும். அதுதான் அழுகாத வஸ்திரமா பார்த்து பணங்கள் கண்டு இந்த ஆ பல அழுகாத அது வந்து மாரி கீரை, சாப்பிட்டோம்னா காய், பச்சை ம். காய்கறிகள் அத வேக வச்சு சாப்பிடுறது. ஆமா. வேக வச்சு சாப்பிடுறது காய்கறி வேக வச்சு சாப்பிடுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த இரைப்பிக்கு சூடு. வேலையே இருக்கக்கூடாது. சீக்கிரம் டைஜெஸ்ட் ஆகி, உள்ள ஏற்கனவே இந்த 6 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணுகின்ற பொழுது, படிக்கின்ற விஷயத்தை இழுத்துட்டு, உடனே மலக்குடலுக்கு போய் ம். டபார்ன்னு வெளிய வர்றதுக்கு தான் ஃபாஸ்ட் கிளீனிங் அதுக்கு தான் குடுக்குறது. ஃபாஸ்ட்டா கிளீன் பண்ணி அந்த குடல சுத்தம் பண்றதுக்காக தான் வேக வச்சு சாப்பிடுறோம். பட் ஆனா அது ஃபங்ஷனிங் கிடையாது. அது பாருங்க இந்த அதுவும் அம்மா இப்ப அழுகுன அந்த பொருள தான் திருப்பூர் ம். அம்மையார் இன்னைக்கு காலையில பேசுனது 2, 3 நாள் ஏதோ வேலையாக வரல. ஆனா வகுப்பு கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப கேட்டா எப்படின்னா, எனக்கு அந்த கட்டி வந்து கரையிற மாரி தெரியுதுன்னு சொன்னுச்சு இந்த காலையில. ம். 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 அது ஏதோ கட்டி மார்பிள கட்டி பயந்துட்டாங்க. மார்பிள கட்டினாவே அவன் கன்ஃபார்ம் பண்ணிருவானுங்க. மம்மோகிராஃபி என்னமோ சொல்றாங்க. அப்ப இப்ப நீ காமிச்சேன். ஏன் வரலன்னா, "இனி வர்றேங்க" அப்படின்னா சொன்னாங்க. இப்ப பேசுனேன். அந்த அது ஏதோ இருக்கேன். அந்த புக் ஏதோ கேட்டாங்க. ஃபோன் பண்ணாங்க. ஆ. புக்குக்கு நான் நீங்க வந்துட்டு கடையில கேளுங்க. இந்த மாரி நம்பர் ஒண்ணு அனுப்பிச்சு ஃபோன் விட்டேன். அந்த நம்பர்லாம் விஜயா இருக்குங்க. பதிப்பு நம்பர். அதெல்லாம் என்ன அனுப்பிச்சாச்சுங்க. இல்ல அதான் எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கேன் இல்லையா? விஜயநகர் ம். விஜய புத்தகம் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. எல்லாம் அனுப்பிச்சாச்சு அதெல்லாம். நான் அதுல வாங்கி அதெல்லாம் அனுப்பிச்சாச்சு. ஓகே. அவ்வளோதான்ப்பா. அது இனிமேக்கன் மட்டும் வாங்கியாச்சு. வாங்கிட்டாங்கன்னா அங்க இனிமேக்கன் எடுத்துட்டு எப்படி போயிடுவேன். பயன்படுத்தணும்னு சொல்லியாச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இனிமேக்கன் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன். நீங்க ம். தொடர்ந்து குடுக்க தேவையில்ல. 1 நாள் 1 நாள் 2 நாள் 2, 3 நாள் மட்டும் குடுங்க. அப்புறம் அந்த உள்ள பழைய கழிவுல வெளி வந்ததுக்கு அப்புறம் இனிமேக்கன் தேவையில்ல. தேவைப்பட்டா குடுத்துக்கலாம். ம். இது மனத்துக்கான மருத்துவம்னு சொல்லிட்டேன். நீங்க மனத்துக்கான மருத்துவம் வேற எதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. எல்லா நோயும் நல்லாயிரும் அப்டின்ட்டேன் நானு. இது இப்ப ம். நல்லா ம். கட்டி கரைய ஆரம்பிச்சுருச்சு. கட்டி கரைய ஆரம்பிச்சது. நேத்து வந்து கரெக்ட்டு. முட்டை தோசை தின்னுருக்காங்க. 4 நாளைக்கு முன்னாடி முட்டை தோசை. ம். 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 முட்டை தோசை வந்து அதான் வந்து முட்டை தோசை வந்து புற்றுநோய வளர்க்கும்ங்கய்யா. பயங்கரமா வளர்க்கும். அது வந்து அதுல ஆக்ஸிஜன் கிடையாது. ம். ஆமா. ஆக்ஸிஜன் கிடையாது. 2வது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சி சாப்பிட்டோம்னா நமக்கு அது கிடையாது. பால செரிக்கிறதுக்கு என்சைமே நம்ம உடம்புல கிடையாது. ஆமா. அது கிடையாது. அது அப்ப பாலே அங்கேயே செரிக்காத போது அத விட பல மடங்கு ஹை டென்சிட்டி உடையது இறைச்சி. அத விட ஹை டென்சிட்டி உடையது முட்டை. இறைச்சி விட ம். மோசமானது. அதாவது என்ன சொல்றாரு டாக்டர் அர்னால்ட் டாக்கர் சொல்றாரு, எக் வொர்ஸ் தேன் ம். மீட்ன்னு எழுதுறாரு. எக் வொர்ஸ் தேன் மீட்ன்னு எழுதுறாரு. ம். ஆமா. வந்து மீட்ட விட அது கண்டென்ஸ் பண்ணி தான நம்ம உருவாக்குது. அந்த மாமிசத்துலருந்து ஹை எடுத்து தானே அது புரோட்டீன்ங்கய்யா. உருவாக்குது. அந்த வெள்ளை இருக்குது. வெள்ளை கரு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. இவன் வெள்ள கரு சாப்பிட சொல்றான். அவரு வெள்ள கரு வெள்ளைக்கரு ரப்பர் மாரி இருக்குங்க. சரி வெள்ளை கரு இருக்கு இல்லைங்க. இந்த மஞ்ச கருவ தான் படக்குன்னு உடையும். மொகுன்னு இருக்கும். ஆனால் இந்த வெள்ள ஆமா. கருவு ரப்பர் மாரி இருக்குங்கய்யா. ம். 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 அது கரெக்ட்டு. ஜீரணமே ஆகாது. ஜீரணமாகவே அந்த ஜீரணமாகாத இந்த சால்மோனோசிஸ் பாக்டீரியா, சால்மோனோசில்
சால்மோனோசிஸ், அப்புறம் சால்மோனா. சால்மோனஸ் பாக்டீரியா. ம். இதெல்லாம் அந்த இறைச்சி சாப்பிட்றனால நம்ம வாயு, குடல்ல வந்து நமக்கு பல்லு, ஈறு எல்லாமே இந்த அது மேற்கு நாட்டுக்காரனுக்கு சுத்தமாவே அறிவில்லைன்னு இப்பதான் தெரியுது. அவன் வந்து நம்ம உடம்பு ம். என்ன, பல்லு அமைப்பு என்ன, அது எப்படி இயங்குதுன்னு அத பத்தி எந்த அறிவுமே அவனுக்கு கிடையாதுங்களா! என்ன கொடுமையா இருக்கு. ரொம்ப காலி பண்ணிட்டானுங்க. எல்லாம் அவன் கெட்டதாக நம்மளையும் சேர்த்துக்கிட்டு வச்சுட்டான் அப்ப. இவன் ஏதேதோ ஆராய்ச்சி பண்றான். ஆடு, மாடு, கோழி, மயிரு மட்டும் ஆராய்ச்சி பண்றான். கேட்டா நம்ம வந்து ஓம்னி வைரஸ் நம்மளுது. அதாவது இறைச்சியும் சாப்பிட்டுக்கலாமாமா, சைவம் அப்படி ஒரு புது கடை வந்து எப்படி ஓம்னி கார் இருக்கிறது எப்படி காராவும் பயன்படுத்திக்கலாம், லாரியாவும் பயன்படுத்தலாங்கிற மாரி, ஓம்னி வைரஸ்ன்னு ம். புதுசா அடிச்சு விட்டானுங்க. நம்மளும் ஓம்னி வைரலா, ஓம்னின்னா 2ம் கலந்த மாரி. அது சைவம், அசைவம் கலந்த மாரி அப்படி டூப் அடிச்சு விட்டானுங்க. ம். கார்னி வைரஸ், கார்னி வைப்ரேட்டு, வெர்ப என்ன சொல்லுவாங்க, கார்னி, அப்புறம் ஓம்னி, வெஜ்ஜின்னு அந்த அந்த வெர்பல்னு சொல்லுவாங்க. கார்னி வெர்பல், ஓம்னி வெர்பல், என்னமோ வெர்பல் சொல்லுவாங்க. ம். அதாவது சைவம் சாப்பிடுற உடலு, அசைவம் சாப்பிடுற உடலு, 2ம் கலந்து சாப்பிடுற ம். உடலு. துபாகரிலாம் மாத்தி மாத்தி ஏதோ சும்மா சொல்லிட்டு பேர சொல்லிட்டு அத வந்து மக்களுக்கு புதுசா காமிச்சு ஏமாத்துறானுங்க. ஆமாமா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இதுதான் விஷயமே. ஆ ம். இந்த இப்ப நாம இந்த இந்த கேள்வி நீங்க கேட்கலாம். வேற ஏதாவது இருந்ததுன்னா நாம அணுக்கரு நழுந்தி விசையில ஏதாவது கேள்வி கேட்கலாம். அதுதான் அணுக்கரு நலிஞ்சிருச்சு. அத பத்தி தான் பேசணும். அந்த நியூட்ரான்லேருந்து அ பாசிட்டிவா அந்த புரோட்டான் உருவாகுது. ம். அதுக்கப்புறம் வந்துட்டு எலக்ட்ரான், ஆன்டி நியூட்ரினோ அப்படின்ற ஒரு இது உருவாகுது. அதுக்கப்புறம் காமா இது உருவாகுது. பிளஸ் எனர்ஜி. அத பத்தி அவ்வளோதான். தான் பேசணும். இப்ப பேசிட்டீங்க வந்துட்டு. ம். இதுதான் பேசிக். இது இனி அடுத்தது ரொம்ப டீப்பா இது வந்து சாதாரண 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் பையனுக்கு. பிஹெச்டி பண்றவனா ம். இருந்தா நம்ம பாராமேக்னெட்டையும், டயமேக்னெட்டையும் பேசலாம். ம். 2வது காமா, இப்போ இது வந்து பீட்டா ரே அடிப்படையாகக் கொண்டது. ஸ்லோ ப்ராசஸிங். இது எப்படி ம். அது வந்து இத பயன்படுத்தி இப்ப இருக்கிற டெக்னாலஜி பயன்படுத்தி இப்ப இருக்கிற டெக்னாலஜி வைத்துக்கொண்டு நியூக்ளியர் ம். ஃபோர்ஸ் வந்து எனர்ஜிய கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. புரியுதுங்களா? ம். ம். இப்ப 3 பண்ணிட்டானுங்க. நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், அதுக்கு வந்து நியூக்ளியர் புழக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ்னா தண்ணீரை மேல தேக்கி கீழ இருந்து இறக்கி விட்டு அ மின்சாரத்த தயாரிக்கிறாங்க. அது டேம் கட்டி கீழக்கு தண்ணீய இறக்குறது. அது ஈர்ப்பு விசை தான். இன்னொரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஓகே. ஃபோர்ஸ்ங்கிறது டிசி, ஏசி மின்சாரம் கடத்துறது, ஏசி மின்சாரம் கம்பம் கட்டுறதுங்கிறது அ அணுமின் நிலையம், சாதாரண மின் நிலையம்னு அதெல்லாம் 3 வந்தாச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. 3ம் நடந்துகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? 3ம் நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்குது. அதாவது அணு மின்சாரத்துக்கும் பொளந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஈர்ப்பு விசைக்கு வந்து அணை ம். கட்டி தடுத்து தண்ணிய கீழ அனுப்பி, அது வந்து மின்சாரம் எடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அணைய தடுக்கிறத தண்ணி வந்து மின்சாரம் எடுக்கிறதுக்கு தான் இது உலகம் பூரா டேம் கட்டி மின்சாரம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது ஈர்ப்பு விசை தான். அப்புறம் மின்சாரத்த ம். கடத்துறது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். மின்சாரத்த கடத்த வந்து அ அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அந்த 3 எலக்ட்ரோ வந்துருச்சா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இத பயன்படுத்தவே முடியாதுங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, நியூக்ளியர் ம். வீக் ஃபோர்ஸ் எனர்ஜி. அது எப்படி டிசைன் பண்றதுன்னு அவனுக்கு தெரியாது. என்னது? எப்படி டிசைன் பண்றதுன்னு தெரியாது. அத அப்படியே விட்டுட்டானுங்க. அது எதுவும் பண்ணாம விட்டாய்ங்க அப்படியே. அதத்தான் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். தெரியல. ஆ. அதத்தான் 20 நாள்ல மொத்தமா இதுக்கு செலவு பண்ணது மொத்தம் 15 நாள்ல கண்டுபிடிச்சது. அவ்வளவுதான். ம். ம். ஏற்கனவே இந்த தொடர்பு இருக்கு. அது ஏற்கனவே நான் வாழ மரத்த ஆராய்ச்சி பண்ணேன். இப்ப அதனால தான் தண்ணி வச்சு ஆராய்ச்சி பண்ணேன். தண்ணி வச்சு 3 மணி தண்ணி வச்சு நீங்க எரிச்சீங்கல்ல, அது எப்படிங்க? அதெல்லாம் வந்து அதுலயும் பார்த்தீங்கன்னா பீட்டா டிகே தான். ஆ, ஆ. ஆமா. இது வந்து ஸ்டார்ட்டிங்ல தண்ணி வச்சு வச்சு இது ஆ பண்ணது. இதெல்லாம் 2 வருஷம் ஆச்சுல்ல. ம். 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 தொடர்ச்சி தான். அதுக்கப்புறம் தான் பீட்டா டிகே நடக்குது. அப்புறம் தாவரத்த ஆராய்ச்சி எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா, மனித உடம்புல நீங்க வாயில எச்சில் இருக்குல்ல எடுத்து நீங்க வச்சு பாருங்க 500 மில்லி வோல்ட் காட்டும். ம். 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 மைக்ரோ ஆம்பியர் தான் காட்டும். வோல்ட் பயங்கரமா காட்டும். எல்லாத்துலயும் 700 மில்லி வோல்ட் 3/4 வோல்ட் காட்டும். அப்புறம் வந்து ஆராய்ச்சி பண்ண ம். கிராஃபைட்டும் ஜிங்க் தகடு வச்சு தண்ணிக்குள்ள வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு, அது மேல மேக்னெட் வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது தான், என்னடா 1 300 வந்துருச்சுங்க ஒரு இடத்துல. என்னடா கருமாந்திரம் இருக்குது இப்படி வருது. வெறும் பச்சை தண்ணி, ஒரு 5 ml தண்ணி ஒரு பிளாஸ்டிக் தட்டுல வச்சு, ஒரு அ என்டிபி அந்த நியோடைம் மேக்னெட் பைக்ல இருந்து பழசு ஒண்ண கழட்டி என்கிட்ட நியோடைம் மேக்னெட் நெறைய இருக்கு என்கிட்ட. ஒரு 10, 15 பீஸ் வச்சிருக்கேன். ம். ம். ஆனா அந்த அ ஆன்டி ஃபிரிக்ஷன் வீல் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். ஃபிரிக்ஷன் வீல், ஆன்டி கிராவிட்டி, ஆன்டி ஃபிரிக்ஷன் ஒண்ணு கண்டுபிடிச்சு அத சக்சஸ் பண்ணேன். அது பின்னாடி ஸ்பேஸ்க்கு போய் அத ம். பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணுனது. அதுவும் வெங்கடேசனுடைய ம். அடுத்த இதுதான். அவரு வந்து ஃப்ரீ ஃபால் ம். அப்படின்னு சொல்லுவாரு. நான் வந்து ஹை ஸ்பீட் என்னது வந்து கவன்கல் முறை. என்னது ஹை ஸ்பீடு கவன்கல் அடிச்சா மண்டைய உடைச்சுட்டு போற மாரி. அந்த கவன்கல் ம். ரொட்டேஷன் குடுத்து
அதை நான் பண்ணேன்னா சக்ஸஸ் பண்ணேன். 11 நிமிஷம் சக்ஸஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பிஎல்டிசி மோட்டார் ஹீட் வருது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சக்ஸஸ் ம். பண்ணேன். பிஎல்டி இப்போ அந்த எப்பவுமே மேக்னெட் இருக்கிறது எல்லாமே ஹீட் வந்துடும். டைரக்ட் மேக்னெட் வைக்கணும் ம். பார்த்தீங்களா? இந்த டைரக்ட் மேக்னெட் ஓ. பர்மனெண்ட் மேக்னெட் பயங்கரமா சுத்த சுத்த டார்க் கொடுக்கும், சக்ஸஸ் பண்ணிடலாம். ஆனா கண்டினியூட்டி ஸ்பீடு ம். வராம அது வந்து 12 நிமிஷத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது வெந்து போச்சு. எது பேட்டரி இந்த உள்ள இருக்கிற சென்சார் வந்து போச்சு. மற்றபடி ஆப்ரேஷன் செக்ஷன் பண்ணிட்டு ஆப்ரேஷன் செக்ஷன்ஸ் பேஷண்ட் ஃபெயிலியர்ங்கிற மாதிரி செத்து போயிட்டாங்கிற மாதிரி. ம். ம். அதுக்கு மாற்று வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெஸ்லா அதில் அது 1.2 டெஸ்லா எல்லா பிஎல்டிசி மட்டும் 1.2 டெஸ்லா கொடுப்பாங்க. அது 2 டெஸ்லா ம். 1.2 டெஸ்லா இப்போ உலகத்துக்கே வந்து வண்டி ஓட்டுறதுக்கு 1.2 டெஸ்லா இருந்தாவே பயங்கர ஃபோர்ஸ். ம். ஆனால் இப்ப இவர் பண்ணாரு பாருங்க. யாரு அஹ், உம், ஆண்ட்ரூ கெய்ம் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணாரு 2000. அவர் தான் வந்து என்ன பண்ணாரு, ம். 16 டெஸ்லாவை கொடுத்து ஒரு சாதாரண 50 ம். கிராம் ஒரு 100 கிராம் ஒரு சின்ன தவளையை வந்து அந்த இடத்துல மிதக்க வச்சு காட்டினார். அப்பதான் உலகமே அதிசயப்பட்டுச்சு. ம். தண்ணீர் சத்து உள்ளதெல்லாம் டயாமேக்னெட்டு. நீங்க தவளை நான் மிதக்க ம். வச்சு காட்டுறேன். தண்ணீர்ல தவளையில பார்த்தீங்கன்னா 85 விழுக்காடு தண்ணி தான் இருக்கு தவளையில. ம். மீன் இருக்குங்களா, மீன் எடுத்து பார்த்தா மீன் முழுக்க முழுக்க 90 விழுக்காடு தண்ணி தான். ம். நம்மளோட மனுஷ உடம்பே வந்து 75 விழுக்காடு தண்ணி தான். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான். கண்டிப்பா. ஆமா. நம்ம ஹைட்ரஜன் உடம்பு ஆக்சிஜன். டயாமேக்னெட். நம்ம உடம்பு டயாமேக்னெட். ம். உள்ளே இருக்கிற உப்புக்கெல்லாம் பாராமேக்னெட். உள்ள இருக்கிற உப்புக்கெல்லாம் பாராமேக்னெட். ஓ! வெளியில இருக்கிறது வந்து டயமேக்னெட். சேம் அதேதான். அதேதான். வெளியே இருக்கிறது தாவர இலை மேல சர்ஃபேஸ்ல இருக்கிறது அதான் நம்ம உடம்பு வெளிப்புறம் வந்து டயமேக்னெட், இன்சைடு உப்புகள் வந்து பாராமேக்னெட். அவ்வளவுதான். இதேதான். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து இப்பதான் புரிஞ்சுக்கிட்டே தவிர முதல்ல இந்த வாழை இலை ம். வாழை இலை தான் வாழை இலை என்னடா இவ்வளவு பவர் வருது, அப்ப சர்ஃபேஸ் ஏரியா அதிகம் இருக்கணும். அதனாலதான் ஒரே வருஷத்துல இவ்வளவு காய் காய்க்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் பேராமேக்னெட். அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கனாலதான் ஒரே வருஷத்துல காய் காய்ச்சிருது. உலகத்திலே ஒரு வருஷத்துல காய் காய்ச்சி பழம் தர்றது பெரிய மரங்கள்ல வந்து வாழை மரம் தான் 10 மாசத்துல காய் காய்ச்சி பழம் தர்றது. ம். ம். சர்ஃபேஸ் ஏரியா இலை வந்து அகலமா இருக்கிறது தான் காரணம். அது வந்து பேராமேக்னெட் பார்த்து அந்த அந்த வேலை செஞ்சு வேகமா வெடிச்சிட்டு உறிஞ்சு உடனடியே 10 மாசத்துல பலன் கொடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் செத்தும் போயிடும். ம். இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இதான் விஷயம். இப்ப ரொம்ப டீப்பா கேட்டா பாராமீட்டர் சொல்லலாம். 2வது வந்து தண்ணிக்குள்ள இது எரியுதுனாவே எலக்ட்ரான் ஃபெயிலியர்னு அர்த்தம். எலக்ட்ரான் இல்ல. அதனாலதான். அது மட்டும் இல்ல. எல்இடி வந்து மேல தொட்டு இன்னொரு அந்த ஆர்ஜிபி எல்இடி வச்சுக்கிட்டீங்கன்னா அது உள்ளேயே கம்பெனிக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா ஆர்ஜிபி ரெட்டு ப்ளூ கிரீன் வந்து ஆர்பிஜின்னு சொல்லுவாங்க. ரெட்டு ப்ளூ கிரீன் அது அவன் செட் பண்ணியிருக்கான். உள்ள வந்து மாறி மாறி அந்த அந்த பிளிங்கிங் மின்னல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். மின்னல் அடிக்காத ம். தன்மையுடையது மேல ஒட்ட வச்சீங்கன்னா இதுவும் சேர்ந்து மின்னல் அடிக்குது. அதான் ஆச்சரியமா இருக்கு. அப்ப அந்த ஓ! சிக்னல் ஓ! ஓ! அது பக்கதான் அந்த சிக்னல் இழுக்குது வந்துட்டு. ஆமா மேல ஒட்ட வைக்கணும். அதாவது எப்படின்னா இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ன சொல்றான்னா ஒரு தடவை இணைக்கப்பட வேண்டும். ஒரு ம். தடவையாவது அவங்க இணைக்கப்பட்டிருக்கணும். அது வந்து பார்ட்டிகள் மட்டும் சொல்றாங்க. வெறும் பார்ட்டிகள் இருக்கு இல்லையா? நான் வந்து சர்க்யூட் ம். சொல்றேன். சர்க்யூட்லயே இந்த வேலை செய்யுது. அவன் பார்ட்டிகள் ம். என்டாங்கிள் பார்ட்டிகள் சொல்றான். ஒரு தடவையாவது ம். சந்திச்சிருக்க வேண்டும். ஒரு தலைவன் சந்திச்சிட்டோம்னா அப்புறம் மனசுல நினைச்சுக்கிறாங்களா அதே மாதிரி தான். ஓ! ஆணும் பெண்ணும் சந்திச்சுக்கிறாங்க ஒரு தடவை. சந்திச்சிட்ட அப்புறம் 100 வருஷம் ஆனாலும் ஆமா. மறக்கிறது இல்ல அதேதான். ம். 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 ஒரு தடவையாவது சந்திக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆர்பிஜி எல்இடிய அது 3 பிளிங்கிங் ம். அது கம்பெனிக்காரன் தயாரிச்சது பிளிங்கிங் அது அழகுக்காக. ரைட். அந்த பிளிங்கிங்க்கு ம். மேல நாம இத கொண்டு போய் பிளஸ்ல ஒரு லெக் மைனஸ் ஒரு லெக் வச்சா கரெக்ட்டா அந்த சிக்னல் ம். இது வாங்கி அதே மாதிரி சிக்னல் அடிக்குதுன்னா என்ன ஆச்சரியம். இதுல அந்த அந்த செட்டப்பே இதுல கிடையாது. இந்த கிரீன் லைட் அந்த செட்டப்பே கிடையாது. கிரீன் லைட் சும்மா தானே கிடையாது. பட் அதுலயே கனெக்ட் பண்ணினா இந்த சிக்னல் வாங்கி அது இதே மாதிரி பிளிங்கரிங் இதுவும் ஆகுது அப்போ. அதுதான் எப்படி அந்த செட்டப்பே இப்ப இல்லாதவங்களுக்கு எப்படி வேலை செய்யுது அதான் கேள்வியே. ஆ, அது எப்படிங்க அது மாதிரி ஆகுது? அந்த சிக்னல் இது வாங்கிக்குது. இத குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். அது சிரிச்சா இது அழுகுது, இது சிரிச்சா அத குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். ம். 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 3 கொண்ட அது இதே ஒண்ணு வாங்கிக்க 2 ஒரு 10 வாங்கி வச்சுட்டீங்கன்னா, அது செஞ்சு காட்டலாம். ஸ்கூல்ல செஞ்சு காய்ச்சா பயங்கரமான சிரிப்பானுங்க. அதாவது யாருமே நம்ப முடியாது. யாருமே இப்ப ஆமா பயங்கரமா இருக்கு. இப்ப 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 ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒருத்தங்க அழுகுறாங்களா, இன்னொருத்தவங்க பார்த்து அழுகுறா. அதுவும் அதே எஃபெக்ட் தானே அது? இப்ப நீ சிரிச்சா நான் சிரிக்கிறேன் அதேதான். நீ சிரித்தா ஆ. அடுத்தவன் சிரிச்சா அடுத்தவன் அழுதா நாம அழுதுட்டு இருப்போம். ஏன்டா சோகமா உட்கார்ற அப்படின்னு அதேதான். அதுதான் என்டாங்கிள்மெண்ட் இதெல்லாம். என்டாங்கிள்மெண்ட் இதெல்லாம். ஆமா என்டாங்கிள்மெண்ட் தான்.
நீங்க ம். சினிமா பார்த்தா அழுகு வருது, ஒருத்தன் சிரிச்சா நாம சிரிக்கிறோம்ல, அதே தான் என்டாங்கிள்மெண்ட் அது எல்லாமே. ஓ! குவாண்டம் என்டாங்கிள்மென்ட். ஆமா. ஒருத்தன் இப்ப சோக படம் பார்த்தா சோகமா இருக்கிறான். நமக்கு அந்த படத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஒரு இளவும் கிடையாது. அவன் நடிச்சுட்டு போறான். அதுக்கே நம்ம பாதிக்கப்படுது. ஆ கரெக்ட். அதுக்கு இது ஆக்சுவலா இங்க தான் பகுத்தறிவு இப்ப உள்ள வச்சு அத அ கிளியர் பண்ணணும் கரெக்ட்டா. அவன் பணம் வாங்கிட்டு போயிடுறான். வேணும்னே கற்பழிப்பான். அவனே நல்லவனா அவன் இருப்பான். அவனே திருடனா இருப்பான். அவனே நீதிபதியா வருவான். அவனே இன்ஸ்பெக்டரா வருவான். அவனே திருடனா வருவான். எல்லாத்துக்கும் நம்ம பாதிப்பு. பாதிப்பு நமக்கு தான். அவனுக்கு ஒரு கரெக்ட். அவன் பணத்தை சம்பாதிச்சு லூட்டி அடிச்சுட்டு போயிடுவான். இவன் உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருப்பான். இவன் பால் ஊத்திட்டு இருப்பான். அந்த தலைவனுக்கு இவன் பால் ஊத்திட்டு இருப்பான். ஆனா அந்த கேன பயல்களுக்கு இந்த பகுத்தறிவு அதுதான் இவனுக்கெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சி, அப்புறம் விஜய் ஆட்சி, புண்ணாக்கு ஆட்சி, அப்புறம் அப்புறம் அந்த விஜயகாந்த் ஆட்சி, கமலஹாசன் ஆட்சின்னு பேசிட்டு மயர் பிடிங்க நாட்டை நாசம் பண்றது. இதுதான் விஷயம். கரெக்ட். இவனுக்கு என்னங்க இவனுக்கு இதுக்கு என்ன அது விட்டுருங்க. இதுதான் என்டாங்கிள்மெண்ட். நம்ம உயிர் வந்து சட்டுன்னு பாதிக்குதுங்க. சட்டுன்னு பாதிக்குது. உயிர் உயிர் எனர்ஜி டிராப் ஆகுது. எனர்ஜி வந்து சீக்கிரமா டிராப் ஆகும். சட்டுன்னு நம்மளுக்கு பாதிக்குது. இப்ப ஒண்ணும் இல்லைங்க. எவனாச்சும் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னா உடனே ஐயோ ஐயோங்கிற. யாருக்காவது ஒரு 10 பேர் வண்டியில அடிச்சு செத்துட்டான். ஐயோ போச்சுரா அப்படிங்கிறான். திடீர்னு பூகம்பம் வந்துச்சு. ஐயோ போச்சுரு ஜப்பான்காரன் போயிட்டான்டா அப்படிங்கிறான். நிலநடுக்கம் வந்துச்சு. ஐயோ அதெல்லாம் 4 நாளைக்கு தான். அப்புறம் அவனும் அதை மறந்துடுவான். நாமளும் மறந்துடுவான். அந்த 4 நாள் கரெக்ட். இதே விஷயம் அது மாதிரி எல்லாம் வந்து அந்த குவாண்டம் லெவல்ல தான் எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் குவாண்டம் தான். ஆடு மாடு மாதிரி இருக்கும். எதுவும் தெரியாம இருக்கும். அதுங்களும் அப்படியே வருது போகுது. ஆடு மாடுகளுக்கு அந்த சொரணையில கிடையாதுங்க. அதுக்கு இந்த பகுத்தறிவே இல்லையே. அதுதான் நாமளும் இப்ப புரியுதால இப்பதான் தெரிய வருது இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு. நம்ம அப்படி நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம இவ்வளவு பல ஆயிரம் ஆண்டுகளை என்ன புரியாமையோ ஆடு மாதிரியே நம்மள அந்த அரசியல்வாதிகள் பூராமே இந்த கல்வியும் சரி அரசியல்வாதியும் சரி நம்மள கோமாளிகளையா அவனும் கோமாளி அவனுக்கு எழுத நாமளும் கோமாளி தானே அதேதான் கோமாளியா அப்படியே வச்சிருக்கா. ஏதோ முன்னோர்கள் கொஞ்சம் செஞ்சதால அந்த இது வந்து அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. அது நமக்கு கட்டாயம் போச்சு. அதனாலதான் அரசியல் வட்டத்தை விட்டு இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இந்த அரசியல் வட்டத்துல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். கரெக்டா. ஆக்சுவலா அதுல நிக்கவே கூடாது. வந்துட்டு நீங்க ரேஷன் அட்டை வாங்கிட்டாவே நீங்க வந்து நீங்க பிச்சை எடுக்கிறீங்க. ரேஷன் அட்டை வாங்கிட்டாவே நீங்க அரசாங்கத்திட்ட பிச்சை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அவன் சொல்றதை நீங்க கேட்கணும். நீங்க ஆதார் அட்டை வாங்கிட்டா ஏதோ ஒரு அட்டை வாங்கிட்டீங்க சும்மா கேள்வி கேட்டே இருப்பதுல தேவையா நமக்கு? அதை கொண்டு வா, அதை கொண்டு கனெக்ஷன் பண்ணு, இதை கொண்டு கனெக்ஷன் பண்ணு, பேங்க்ல நான் கூட இந்த ரேஷன் கார்டு இதெல்லாம் வாங்க போல. ஆனா வீட்டுக்காரங்க தான் வந்து அதை எடுத்து மாட்டி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதை வந்து கண்டுக்கவே இல்லை. இந்த ரேஷன் கார்டே எனக்கு ஐடியாவே கிடையாது. ஆமா அதெல்லாம் ஒரு கம்பக்கு ஏங்க அதுல என்ன இருக்குது? அரிசியும் எண்ணெயும் கொடுக்குற அரிசியும் சர்க்கரையும் வாங்கிட்டு ஆரோக்கியம் வந்துடுமான்னு கேக்குறேன். ஒண்ணும் கிடையாது. நமக்கு தான் இந்த கலை தெரியுது. அப்புறம் இதுக்கு மேல அது எதுக்கு வந்துட்டு? ஆமா அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அவ்வளவுதான். அது என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நாம என்ன பண்ண முடியும்? அவங்க தின்றவங்க தின்னுட்டு தான் இருப்பாங்க. அது ஓசில கிடைக்கிறது சக்கரை மீறி போனா 1 கிலோ சக்கரை கொடுப்பா. அதை வாங்கினா 100 வருஷத்துக்கு வச்சுக்க போறியா? ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. 4 தடவை டீ போட்டு காப்பி போட்டு குடிச்சாங்கன்னா அதுன்னு 1 கிலோ கொடுக்குறேன். 1 கிலோ எதுக்காகு? அது சும்மா தூக்கிட்டு போடுறதுதான் வந்துட்டு. சும்மா ஏமாத்த புரியாம வாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். மாசத்துக்கு 1 லிட்டர் என்ன? ஏன்னா ஒரு நாளைக்கு மாசத்துக்கு என்னென்ன 5 சொட்டு என்ன எல்லாரும் குடிக்கிறோமா? என்னடா கடுமையா இருக்கு. இல்லையா ஏமாத்துறான்னு கூட தெரியாம இருக்கும். அதான் 1 லிட்டர் எண்ணெய் வச்சு ஒருத்தர் வாட முடியுமா? யோசிச்சு பாருங்க. 3 பேர் நிக்கிறவனுக்கு 1 லிட்டர் எல்லாம் ஒரே நாள்ல காலி ஆயிரு. ஒரு தடவை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சாங்கன்னா கதை காலி. 2 தடவை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சாங்கன்னா 1 லிட்டர் காலி. அவ்வளவுதான். சரி அது இருக்கட்டு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்து கேளுங்க. முடிஞ்சதுன்னா திங்கள் செவ்வாய் போய் அது பையன்கிட்ட செஞ்சு அவனுக்கு கொடுத்து விட்டு ஒரு 4-5 செஞ்சு எல்லாம் அது நீங்க செய்யுங்க. ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க. ஏற்பாடு பண்ணுங்க. திங்கள் செவ்வாய் முயற்சி பண்ணுங்க. மறுபடியும் பேசலாம். வணக்கம்.